டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் சுந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றம் அழைத்து செல்லப்படுகிறார் நடிகை கஸ்தூரி. தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி நேற்றிரவு ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். எழும்பூர் பெருநகர 5வது நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்னிலையில் நடிகை கஸ்தூரியை ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரியை ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. யுவராணி, தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் எழும்பூர் காவல் நிலையத்தில் 3 பிரிவின் கீழாக நடிகை கஸ்தூரி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் வைத்து எழும்பூர் தனிப்படை காவல்துறையினர் நேற்று இரவு நடிகை கஸ்தூரியை கைது செய்தனர். இந்நிலையில் அவரை சித்தாரிப்பேட்டையில் உள்ள காவல் நிலையத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்ட நிலையில் தற்போது மருத்துவ பரிசோதனையானது நிறைவடைந்து எழும்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் அதாவது நீதிபதி ரகுபதி ராஜா அவரது தலைமையில் தற்பொழுது அவருடைய முன்னிலையில் ஆஜர்படுத்த நடிகை கஸ்தூரியை காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து சென்றிருக்கின்றனர். குறிப்பாக தெலுங்கு பேசும் பெண்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடனே அவர் விசாரணைக்கும் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த நிலையில் தனிப்படை காவல்துறையினர் நேற்று இரவு ஹைதராபாத்தில் ஒரு தயாரிப்பாளர் உதவியாளர் வீட்டில் பதுகியிருந்ததாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று நேற்று இரவு கைது செய்திருந்தனர். தற்போது சித்தாரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்த நடிகை கஸ்தூரி தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.